வணக்கம் மக்களே. நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். 10 வருஷமாக கார்ப்பரேட் ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ரூமில் ஜாலியாக மாதமான சம்பளத்தோடு இருக்கிற வேலையில் இருந்துகிட்ருந்தேன். இப்போது கடைசியாக அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து புதுசாக ஒரு பிராண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அது ஆன்லைன் இ-காமர்ஸ் ஃபவுண்டராகவும் இருக்கேன் இப்போது. ஸோ இதுக்கு என்ன காரணம்? 10 வருஷமாக கார்ப்பரேட் ஜாபில் இருக்கும்போது, மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு கார்ப்பரேட் ஜாபில் இருக்கும்போது, கார்ப்பரேட் ஜாப் வந்து நம்ம அங்கே இருக்க சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கும்போது என்ன பண்ணியிருப்போம், என்னென்ன மிஷின்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் 10 வருஷமாக கார்ப்பரேட் ஜாபில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, நம்ம டெய்லி போகிறோம், ஒர்க் பண்ணுறோம், யாரோ ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். பட் நீங்கள் இன்னும் எதுவும் பெருசாக சாதித்த மாதிரி எதுவும் இல்லை. அது போக நீங்கள் எப்போவுமே நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும். நம்மளோட மந்த்லி பே செக் உண்மையாலுமே முக்கியம்தான். இருந்தாலும் லாங் டேர்முக்கு அது உதவுமா? அது ரொம்ப கஷ்டம் தானே. ஸோ நான் இந்த பிராண்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் எடுத்தேன், அது போக நான் இப்போ இங்கே வந்து நின்றுருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் யாரெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, நான் என்னென்ன புக்கெல்லாம் படித்தேன், என்னென்ன கோர்ஸ்லாம் அட்டன் பண்ணேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்காக இந்த சேனலில் வரப்போகுது. ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் டு அஸ்.